வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரதீப் ஆண்டனிக்கு விஜய் டிவி ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்கு. அதுவும் ப்ளஸ் BB7 கொண்டாட்டம் நடக்குமான்னு நினச்சா நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயங்கள். ஆமாங்க, நம்ம விஜய் டிவி வந்து நம்ம பிரதீப் ஆண்டனிக்கு வந்து ஒரு விஷஸ் கார்டு அனுப்பியிருக்காங்க பர்த்டேக்காக. ஸோ இது வந்து அவங்க மனசாட்சிப்படி தான் அனுப்புனாங்களா இல்லை ஏதோ கடமைக்காக அனுப்பியிருக்கிறாங்களா, அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனாலும் அனுப்பியிருக்காங்க. ஓகே, அவங்க செஞ்ச ஒரு அசிங்கத்துக்கு இது ஒரு இதுவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதே தான் நம்ம பிரதீப் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அனுப்பின அந்த கார்டு அந்த விஷஸோட அதுக்கு கீழே வந்து ரெட் கார்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து கார்டு அப்கிரேட்னு போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கீழே வழக்கம் போல் அவர் தான் எல்லாரையுமே அவரை திட்டுறவங்கள கூட விரும்புகிறவராச்சு, லவ் யூ ஆல் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. பிரதீப் ஆண்டனிக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவங்க ரெட் கார்டு கொடுத்தாங்க, இப்போ வந்து அவங்க பர்த்டே விஷஸ் கார்டும் அனுப்பியிருக்காங்க. ஓகே, இது நம்ம எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த BB7 ஏன் கேட்குறீங்க, இது நடக்குமா நடக்காதான்னு நம்ம போன வீடியோலாம் பேசியிருப்போம். ஆல்மோஸ்ட் இந்த டேட்டில் நடக்கும்னு சொன்னோம். அதேபடி நடந்திருக்கு. இதில் வந்து ஆல்மோஸ்ட் அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சரியான போரிங் தான். 5 மணி நேரம் வேஸ்ட்டு. ஆமாம், இதுவே ஏதோ கொஞ்சம் தினேஷ் கொஞ்சம் விஷ்ணு கூட கொஞ்சம் டல்லாக தான் இருந்தார். அந்த இடத்துல பிரதீப் இருந்திருந்தார்னா லெவலே வேறு, ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவரோட சிரிப்பு, அவரோட கலகலப்பாக இருக்கிறது, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு உற்சாகம் இருக்கும். அது அந்த இடத்துல வந்து உற்சாகமே இல்லாமல் ஒரு கொண்டாட்டம்னு அதை சொல்கிறவே முடியல. சாதாரணமாக இருக்காங்க. பிரியங்காவோட அவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு எப்போதும் போல் பிரியங்காவை பற்றி தெரியும். அந்த செட்டை கொஞ்சம் கலகலன்னு வைக்கிறாங்க. ஆனால் அப்படி ட்ரை பண்ணுறாங்க, பட் அங்கேருந்து ஒன்றுமே வரலை. எல்லாம் அவங்கவுங்களோட இன்னும் பிக் பாஸ்குள்ளே இருக்கிற மாதிரியே அதே ஃபீல்டில் தான் இன்னும் வெளியில் வந்தும் இருக்கிறாங்க. மாயா, பூர்ணிமா, ஆமாம், புள்ளி கேங்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அந்த தேங்க்ஸ் சாரி சொல்கிறது கூப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக. இதில் முதல்ல எழுந்து ஓடி வர அந்த விக்ரம் இன்னமும் அவன் திருந்தலைங்கிறது இதில் நல்லாவே தெரியுது. வெளியில் வந்தாச்சும் கொஞ்சமாச்சும் பிக் பாஸ் எப்போ முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து சரி, நம்ம மேலே மக்கள்லாம் வந்து இப்படி இருக்காங்க, ஸோ நம்ம எப்படி மாற்றிக்கணுன்றதாவது தெரியணும். இதில் வேற ரொம்ப பெருமை. எப்படி பெருமைன்னு தெரியல. மைக்கு கொடுத்தவனா ஐயோ ஃபர்ஸ்டாவது 2-3 பேர் தான் திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஊரே கழுவி ஊற்றுது. எனக்கு ஃபோனு அவன் வீட்டில் பிரச்சனை என்னதான் பிடிச்சி திட்டுறானுங்க அப்படின்றான். அந்த அளவுக்கு நீ நடந்துருக்கிற, அது எல்லாம் தெரியும். அதாவது எப்படின்னா உன்னை எவ்வளோதான் அசிங்கம் பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே அப்படின்ற அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு தான் அது சொம்பு. அது ஆக்சுவலி சொம்பு டீம். ஐயோ ஏன் கேட்குறீங்க, அந்த புள்ளி கேங்ஸ்னு அதுவும் மாயாலாம் மாயாவை சொல்ல அதெல்லாம் திருந்தாத ஜென்மம். இந்த மாயா, பூர்ணிமாலாம் ரொம்ப ஒஸ்ட் கேரக்டரு. அந்த இடத்துல அவளை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் புள்ளி கேங்ஸ் வாங்க, புள்ளி கேங்ஸ். அதாவது அது கத்துறதே இரிட்டேட் ஆகுது. அது எல்லாமே ஒரே டோனில் தான் பண்ணிட்டு இருக்கா. அந்த மேடை நாடகம் மாதிரியே நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. இன்னமும் வந்து மாயா வந்து புள்ளி கேங்குன்றத விஷயத்த வந்து இன்னமும், அதாவது மக்கள்லாம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு மக்களை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது அவங்களோட பேசுறது. ஆனால் கூட மக்கள் எதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள சொன்னாங்கன்றத இன்ன வரைக்குமே உணரலன்றது. திருந்தாத ஜென்மங்க, எல்லா அளவு கூட திருந்தல. அதுவும் பூர்ணிமா அது இன்னும் ஃபஸ்ட்டு. ஐயோ எங்கள் மக்கள்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு அது பேசுகிற வார்த்தைகளும் சரி, அதோடைய கேரக்டரும் சரி, அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. அது கத்தி பேசுது. உன்னை எத்தனை இடத்துல தொடப்பக்கட்டில் அடித்தாங்க, எப்படி ஓடின, எவ்வளோ காயங்களோடு இருந்த, எல்லாமே வந்து நீயே சொல்லியிருக்கிறம்மா வீடியோவில் என்னை மதிக்கலை, போகல, வரலன்னு. அப்புறம் எப்படி உன்னை கொண்டாடுவாங்க? இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சாரி சொல்கிறதுக்கு, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாயா பார்த்தீங்கன்னா திரும்பவும் புள்ளி கேங்கை கூப்பிட்டு தான் அவங்க புள்ளி கேங்க்கு தான் என்னோடய தேங்க்ஸை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது திரும்பவும் நமக்கெல்லாம் எரிச்சல் தான் வருது. என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் வெளியில் வந்தும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோலாம் உங்களுக்கு மக்கள்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் அதையும் அசிங்கப்பட்டதையும் ரொம்ப பெருமையாக அவங்க பேசிக்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு இதுவாகவே இல்லை. கோவம்தான் வருது. இன்னும் மக்களுக்கு கோவம் தான் வரும். பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து வர அந்த கிளாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் மட்டும்தான் கிளாப்ஸ் வருது. ப்ளஸ் வந்து நீங்கள் நம்ம அர்ச்சனாவுக்கு கூப்பிடும் போது கிளாப்ஸ் வருது. டைட்டில் வின்னர் அர்ச்சனான்னு பிரியங்கா சொல்லும் போது
பயங்கர கிளாப்ஸு. அப்போ வந்து மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ தூரம் இல்லை. ஸோ அப்போ வந்து அது ஒரு செட்டிங்ஸ் இல்ல இல்ல தான்றது நம்மளுக்கு 100% தெரியுது. ஆமா. ஏன்னா அந்த பிக் பாஸ் டீம் உள்ள ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல பிராவோவோ ஒரு இன்டர்வியூல அதை தனியா பேசுவோம். அவர் சொல்லும்போது 300 350 பேர் மேல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 350 பேர் தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இடையில வந்து மாயாவுடைய அர்ச்சனா ஐ மீன் பூர்ணிமாவுடைய பிஆர் டீமுக்கு தான் ஒரு 10-20 பேர் உள்ள உட்காந்து அதுக்கு தான் கிளாப்ஸ். அர்ச்சனாக்கும் கிளாப்ஸ் அந்த இடத்துல வரல அப்படின்னா சந்தேகமாயிடும் இல்லையா? அதனால அர்ச்சனா டைட்டில் வின்னார்னு சொல்லும்போது அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கான அந்த கேமுக்கான மரியாதை அதுதான். கொண்டாட்டமே அர்ச்சனா வச்சு தான் அந்த கொண்டாட்டமே. ஆனால் அர்ச்சனா ஃபேஸும் அவங்க நல்லா இல்லை. விஷ்ணு எப்போவுமே கலகலன்னு இருப்பார். அவரோட ஃபேஸ் யாருக்குமே பிடிக்காம தான் வந்திருக்காங்கன்றது இதில் நல்லா தெரியுது. இதில் முக்கியமாக ஒரு 3 பேர் வரல. யார் யார் வரலன்னா நம்ம ஜோவிகா வரல, யுகேந்திரன் வரல, ஐஷு வரல. மற்றபடி எல்லாம் வந்திருக்காங்க. ரவீனா கூட வந்திருக்கிறா, அப்பப்போ காண போயிடுறாங்க. ரவீனா மணி அப்பப்போ அந்த செட்டில் இல்லை, வெளியில் பக்கத்தில் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கலாம், அதனால் கிளம்புறாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரல. ஆனால் அந்த சாரி தேங்க்ஸ் சொல்லும் போதெல்லாம் ரவீனா வெளியில் வந்துட்டா. அதனால் ஒரு ஒழுங்கான இது இல்லை. இவ்வளோ நாள் பிக் பாஸ் கொண்டாட்டம் எவ்வளோதான் இருந்தாலும் வெளியில் வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு அடுத்த எபிசோட் போடுவாங்களான்னு இருக்கும். இது வந்து ஏன்டா இதை பண்ணுறாங்க, 1 ஹவர்லேயே முடிச்சுட்டு போயிருக்கலாமே ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு. இது வேறு எதுக்கு 5 ஹவர்ஸ் எதுக்கு இது மாதிரி பண்ணாங்கன்னா ஒஸ்ட்டு தான். ஆக்சுவலி என்னென்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வச்சதே என்னென்னா இவ்வளோ தூரம் வந்து அந்த 100 நாட்களில் வந்து உள்ளே பண்ண இல்லையா இந்த லீலைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது அந்த டிராஃபின்னு ஒன்று கொடுத்து பிக் பாஸ் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதுங்க புள்ளி கேங்குன்னு வைக்கிறதுக்கு பதிலாக அதில் பாதி கட் பண்ணிவிட்டு புல்ஸோட கேங்குன்னு தான் வைக்கணும் புள்ளியை விட. ஏன்னா எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காமல் அந்த பாருங்க அனன்யா, அப்புறம் வந்து அக்ஷயா, மாயா சொன்னதையே அப்படியே ரிப்பீட் பேஸ்ட் அப்படியே சொல்கிறாங்க. புள்ளி கேங் தான் தேங்க்ஸ், காப்பி பேஸ்ட். இதே ரிப்பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுய இதுவே இல்லையா? பார்த்து திருந்த மாட்டீங்களா? அதுக்கு தான் நல்ல அந்த ட்ராஃபி கொடுக்கறதுல மாயாவுக்கு சூப்பரான ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இது ஏன்னா இப்போது இந்த காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது தான் கரெக்டாக வருது. ரொம்ப மாயாக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க மாயாவை. ட்ராஃபி கொடுத்தது புள்ளி கேங்கே ரொம்ப அசிங்கம் பண்ணிருக்காங்க. வெச்சி செஞ்சிருக்காரு பிக் பாஸ். ரொம்ப வந்து இதை யார் இந்த ட்ராஃபிக்கான நேமை யார் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் ரொம்ப ஜென்யூனாக கரெக்டாக சொன்னார். வந்து தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணுன்றத அவ்வளோ அற்புதமாக சொன்னார் பிரதீப்க்கு. ஏன்னா இப்படித்தான் ஒரு ஆட்மேன் கேமை வந்து அவர் செட் பண்ணார். அவரோட கேமில் அப்போது எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்திருப்பார் பாருங்க. அப்போது மக்களில் ஒருத்தராக தான் தினேஷ் இருக்கிறாருன்றது தான் நம்ம 100% சொல்லிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா அவங்க என்ன பிஆர் டீம் செட் பண்ணியிருந்தாலும் பிரதீப் அப்படின்னு சொன்ன உடனே கிளாப்ஸ் என்ன சத்தம். அந்த டைம் அப்படியே பார்க்கணும். அப்படியே பூர்ணிமா வந்து மாயா பக்கம் திரும்ப. என்ன காரணம்னா இதுங்க தானே அந்த வேலை பண்ணுச்சு. 2 பேரும் உடனே பேசிக்கிறாங்க. இன்னுமாமா திருந்தல 2 பேரும். விஜய் டிவி அந்த ஸ்கிரீன்லயும் வந்துருச்சு பிரதீப்போட போட்டோவை இந்த தடவை போட்டாங்க. என்ன காரணம்னா சூப்பரா நடந்த விஷயம் என்னன்னா பிரதீப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டான இடத்துல அந்த நேமை ரீசர்ச் பண்ண நம்ம தினேஷுக்கு பாராட்டுக்கள். வேறு யாருமே சொல்லலைங்க, யாருமே பேர் எடுக்கலை. ஆனால் பிரதீப்பை வந்து 2-3 வாட்டி பேரை சொல்லி 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 உண்மையிலே நல்ல ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நம்மளுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், யாராவது சொல்லுவாங்களான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது தினேஷ் சொன்னதையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இவங்க வந்து அர்ச்சனா வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னது பயங்கரமான மூக்கடையாக இருந்திருக்கும். யாருக்கு? நம்ம விசித்ராக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. கூடவே என்டையராக கூடவே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராவோக்கு வந்து நம்ம அர்ச்சனா தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம ஆமாம் பிராவோ வந்து அந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இல்லையா, அதுக்காக அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க பிராவோக்கு. பூர்ணிமா வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து நிக்சனுக்கு சொன்னான். அது புள்ளி கேங் தான். ஆமாம், அதே புள்ளி கேங் தான். நிக்சன் சொல்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஒன்று மாயாவுக்கு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா நிக்சனுக்கு சொல்லிட்டா. அடுத்தது சாரி யாருக்கா சொல்லுவேமா, நான் யாருக்கும் சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு இது பண்ணிட்டு போனான். அவள் பேசுனதே வெறுப்பாக இருக்குது. அவள் எதுக்கு அவளெல்லாம் வந்து இது மாதிரி பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு இருக்கு. ஜோவிகா வராத மாதிரி எதுவும் வராமல் இருந்திருக்கு. தினேஷ் சாரி சொன்ன விதம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே வந்து வந்த பிரச்சனைக்கு அவர் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு.
உள்ள நடந்த பிரச்சனைக்கு உள்ளே அப்பயே சாரி அப்பயே கேட்டுட்டோம். வந்து கன்க்ளூஷன் பண்ணிட்டோம், வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சாரி சொல்லணும்னு அவசியம். அவர் சொன்ன விதம் கரெக்டா இருந்தது, ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இவ சொன்னது, நான் ஏங்க சாரி கேட்கணும், நான் யாருக்கும் சாரி கேட்கணும்னு இல்லை. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க? இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த விஷ்ணு, மணி, நம்ம தினேஷ் அவங்களாம் மூணு பேர் கூட மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிங்க. ஏன்னா அவங்க 3 பேர் தான் வந்து கூல் சுரேஷ் கூட எல்லாருமே கொஞ்சம் ஒன்றா இருந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து வேலை பார்த்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நல்ல ஒரு பரிமாற்றங்கள் தான். இப்போ என்னென்னா அந்த டிராஃபிக் கொடுத்தாங்க இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இதை வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா மதுரை முத்து அவரை வச்சு தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த விக்ரம்க்கு கொடுக்குறாங்க. விக்ரம்க்கு கொடுத்ததையும் அவனுக்கு தான் பெஸ்ட் டைட்டில் வின்னர்னு கொடுக்குறாங்க. அது சொல்லி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே வந்து டீ கப் காமிச்சாரு பிக் பாஸ், அப்பயும் அவன் திருந்தல, உள்ளே வந்து பேசிட்டு இருக்கிறான். பாருங்க அப்போ அர்ச்சனா நீங்க கோச்சிக்காதீங்கன்ற மாதிரி பெஸ்ட் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்றான். அவன் பேசுறது, அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே கோவத்தை தான் உண்டு பண்ணுது. ஃபர்ஸ்ட் அவன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷ்க்கு வந்து காலாவதியான காஸ்டியூம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வந்து மேல மாட்டிக்கிறது மணிக்கு. ஆமா, அடுத்தது பாருங்க, மணிக்கு ரொம்ப ஆப்டா கொடுத்திருக்காங்க. ஆடாம ஜெயிச்சோமாடா. சரியான அடி. அதுலயும் அவன் ரொம்ப ஆமா அவன் ஒண்ணுமே செய்யலங்க, எதுவுமே பண்ணாம ஒரு சைலண்டா வாங்கிட்டு போறான். அவன் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்தது காரணமே நம்ம விஷ்ணுவும் தினேஷும் தான். இவங்க 2 பேர் கூட இல்லைன்னா அவனுக்கு எங்கேயோ இருந்திருப்பான். இவங்க 2 பேரால தான் அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டான். சரி, அவனுக்கு வந்து ஆடாம ஜெயிச்சோமடான்னு கொடுத்தாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இவனுக்கு ரவிக்கு கொடுக்கும்போது, ஐ மீன் மணிக்கு கொடுக்கும்போது, ஏன் ரவின்னு வருதுன்னா ரவீனா கூடயே சுத்ததுனால அந்த ரவீனாக்கு ரவின்னுட்டேன், அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மணிக்கு கொடுக்கும்போது மாயாவும் பூர்ணிமாவும் விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் தெரியும், அவன் ஆடாமல் ஜெயிச்சிருக்கிறான், ஒன்றுமே பண்ணல. அடுத்தது யாருக்குமா கொடுத்துருக்குறாங்க? வினுஷாக்கு கொடுத்தாங்க. அவளுக்கும் சூப்பர், ரொம்ப ஆப்ட். அவளுக்கும் ஈட் ஸ்லீப் ரிப்பீட். ஆமா, வேற எதுவுமே பண்ணல. அவ எப்போ கேட்டாலும் வந்து எப்பமா நீ வந்து எதனா பேசுவ, எதனா கண்டென்ட் கொடுப்பேன்னா வெயிட் பண்ணுவாங்களாம், பொறுப்பாங்க. அதுக்காக அவளோட ஆட்டிடியூட் எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி இருந்தா எப்படி இது பண்ண முடியும் சொல்லுங்க? அவளுக்கு கொடுத்ததும் கரெக்ட் தான். உள்ள வந்து அவன் யார் கூட மிங்கிள் ஆகவே இல்லை, இதுவரை ஆகலையே. ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ்க்கு அவருக்கு கொடுத்தது காமெடியா இருந்தது. எரிமலை எப்படி பொறுக்கும் காமெடிலாம் கிடையாது. ஏன்னா அங்க வந்து தட்டி கேக்குறாப்புல, எல்லாத்தையும் தட்டி கேக்குறாங்க. ஆமா, எப்படி? ஆமா, அது விசித்ரா இது பண்ணதுனால, அவன் ரொம்ப பண்ணிட்டு இருந்ததுனால அது மாதிரி ஒண்ணு, அதுக்கும் ஒரு ஆப்டா தான் இருந்தது. ஆனா அப்படி இருந்தோம் இவங்க எல்லாம் அந்த எரிமலையையும் இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, அது அடுத்தது பார்த்தா நிக்சனா. அடுத்தது நிக்சன். ஐயோ அப்பா, நிக்சனுக்கு சரியான ஒரு செருப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, நம்மலாம் நம்மளோட வீடியோஸ்ல எல்லாம் கூட ரவுடின்னு ஒரு இதுவா சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஒரு சங்கடப்பட்டோம், ஒரு போக்கிரித்தனமா இருக்கு அவனோட இதுல அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா விஜய் டிவி அவனை வெச்சு அசிங்கம் ரவுடின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்து நானும் ரவுடி தான் அப்படின்றத கொடுத்தது. அதையும் வந்து அவனுக்கே மூஞ்சி இல்ல, ஆனா அதை பத்தில கவலை எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. இல்ல உள்ள அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களாம். ஒரு இதுதான், அதை வெளியில காமிச்சுக்காம சிரிக்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, அளவுக்கு அதே. ஏன்னா அவர் பாடினதுல நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவருக்கு எப்படி ட்ராஃபின்னா, பாடினாரு வீட்டுல, பாதி நாள் காட்டல, பாதி நாள் வீட்டுல காட்டவே இல்லை அவர் பாடினதெல்லாம். அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம விசித்ராவுக்கு கொடுத்தது வந்து சத்துணவு சகோதரி. ஆமா, ஆமா, அவங்க சத்துணவு சகோதரின்றத சொல்லாம அவங்கள இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் நான் தான் நல்ல சமையல் பண்றேன் அப்படின்றதுக்கு எப்போ பார்த்தாலும் உள்ள சமையல் கட்டிலே ஒரு ஆயமா மாதிரி இருந்தாங்க இல்லையா, அதனால அது மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களும் பேசாம வாங்கிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மாயாக்கு வாவ் அப்படின்னு இருந்தது. எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க பாருங்க அவங்க. மாய வேட்டை இடிஞ்ச கோட்டை, அதுக்கும் ஈனமான சூடு சொரணம் இல்லாமல் கெக்கப்பக்கன்னு சிரிக்குது. ஏன்னா தான் அசிங்கப்படுத்துகிறாங்க விஜய் டிவி தெரிஞ்சும் எல்லாரையும் கரெக்டாக வந்து அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒருவேளை நான் என்ன நினச்சேன், மாயா அதுக்கு ரொம்ப சிரித்தாங்க, என்ஜாய் பண்ணி சிரித்தாங்க. அவங்க அதை ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க செஞ்ச அவங்க என்ன எப்படின்னு தெரியாது, இவங்க நடந்துக்கிட்ட அந்த குரூயலாக ஒரு மாதிரி கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க.
பிரதீப் விஷயத்துல அதுதான் நம்மளுக்கு பிடிக்கல. என்னைக்குமே அது அதை ஒத்துக்கவே மறக்கவே முடியாது. முடியாது, மறக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க அந்த ட்ராஃபி கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. இல்லை இல்லை ஏன்னா என்ஜாய்மெண்ட்னா அவங்களோட வேட்டை வந்து ஒண்ணுத்துக்கும் உதவல, மாய வேட்டை அது. ஆமாம் அது சும்மா டம்மி. மற்றவங்களை ஏமாற்றி நீ வேலை பார்த்து மேனிப்புலேட் பண்ணி தான் வேலை பார்த்துருக்குறேன். ஆமா ஆனால் இல்லை அதுக்கே தெரியுது, இருந்தாலும் வெளியே அசிங்கப்படக்கூடாது, எல்லாம் சிரிப்பு, அதாவது அது போலி சிரிப்பு. விஜய் டிவி பயங்கரமா அசிங்கப்படுத்தி சூப்பரா, அதாவது இருக்குது. கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணது யாருன்னா இவங்கெல்லாம் விஜய் டிவி. இதுக்காக இந்த பிக் பாஸை வந்து நாங்கள் வந்து நம்ம கொண்டாட்டத்தை நாங்கள் சிறப்பாக ஏற்றுக்கிறோம். அடுத்தது பூர்ணிமாவுக்கு வந்து தினமும் புலம்பு, காசை எடுத்துன்னு கிளம்பு. ஆமா நல்லா அற்புதமாக கொடுத்தாங்க. ஏன்னா டெய்லி புலம்பிங்க கிடக்கும், அவங்க நான் இப்படி பண்ணுறாங்க, இவங்க நான் இப்படி பண்ணுறாங்க. அதுவும் மாயா கூடயே தான் புலம்பிங்க கிடப்பா ஆமா 24/7. வேற எதுவுமே அவ செய்யவே இல்லை. புலம்பி புலம்பி அதுக்கப்புறம் காசு பிக் பாஸை எடுத்துட்டு போய் போயிட்டா. புலம்புறது, பிக் பாஸே கொஸ்டின் கேட்குறது. ஐயா ஆனால் அதான் சொன்னேன், அதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். எப்படி வெளியே வந்தோம், இவ்வளோ நடந்துருக்குது. ஒன்று இப்போ ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுக்குது பிக் பாஸ் கொண்டாட்டத்தில். நீங்கள் எதனா ஒழுங்கா மன்னிப்பு, யாருமே யூஸ் ஏன்னா சாரி கேட்கணும் சாரி கேட்குங்க, அப்ளாஸ் பண்ணால் அப்ளாஸ் பண்ணிங்க, தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னா எதுக்குமே வந்து நான் இப்படி தாண்டா. ஏன்னா ஏதோ சொல்ல ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னுவாங்க. இது ரெண்டுமே கிடையாது. ஆனால் சூப்பராக கொடுத்தா போல நம்ம மதுரை முத்து இதாம்மா ஒரு கறவை மாடு மாதிரி ஒரு மாடு குத்து டேக் ஒன்று போட்டு போ அப்படின்னு. அதாவது எவ்வளோ விதத்திலலாம் அசிங்கம் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. அடுத்தது விஷ்ணுக்கு என்ன கொடுத்தாங்க, பெஸ்ட் ப்ரெஷர் குக்கர். ஸோ ஏன்னா சர்ன்னு கோவப்படுவார், மறுபடியும் சைலண்ட் ஆகிடுவாப்புல. அதுக்காக நல்ல ஒரு கான்செப்ட். அவர் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டே இல்லாம தான் இருந்தார். நம்ம விஷ்ணுவோட பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். அதில் பிரியங்காவே சொன்னாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருந்தாங்க, விஷ்ணுவை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது குழந்தைத்தனமாக இருக்கும் அவர் பண்ணுறது. அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிரிக்கிற ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அவருடைய சேட்டையெல்லாம். ஆனால் இதில் எதுவுமே அவர் பண்ணலை. ஏன்னா அவர் ரொம்ப வெறுப்பாக இருந்தார் போல இருக்கு, மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருந்தார். ஓகே, அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வர்மாவை பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு எதுக்கு உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாரோ அதே தான் இங்கேயும் வந்து பண்ணார். அவருக்கு பேசவும் இல்லை, ரொம்பவும் மிங்கிள் ஆகவும் இல்லை. விஜய் வர்மா கண்டென்ட் வருமா அப்படின்னு மதுரை முத்து கேட்கும்போது நமக்கு ஆமாங்க அப்படிதான். அவனா வேஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம இவருக்கு வந்து பிராவோக்கு வந்து பெஸ்ட் டூரிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா பிராவோ வந்து டூரிஸ்ட், அதாவது அடிக்கடி சொல்லப்படல, நான் அந்த அப்ராட்ல இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன்னு ஒரு மாதம் தங்குவேன். அந்த மாதிரி ஒரு மாதம் தங்கிட்டு கிளம்பி போகிற இடம் மாதிரி. ஆமாம், ரவீனாக்கு கண்டதை சிரி, கண்டபடி சிரி, கண்டதை தூக்கி எரி. அவ்வளோதான். எதுக்காக இது என்ன கொடுக்கணும்னு சிரிக்கிறதுக்கு வச்சுட்டு ஏதோ கொடுத்தாங்க. ஆனால் இது ஆப்ட் கிடையாது. ரவீனாக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமாம், உரைக்கிற மாதிரியாச்சும் அது நாங்கள் சொன்னால் தப்பாக போயிடும். ஆமாம், அதுதான் உண்மை. அதுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இன்னொன்று பாதி விஷயங்கள் ரவீனாவுக்கு ஆளே காணோம் உள்ள. அடுத்தது நம்ம அர்ச்சனாக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கு. ஆமாம், டைட்டில் வின்னர் அர்ச்சனாக்கு பார்த்தீங்கன்னா 5 சண்டையும் 50 லட்சமும் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. சரி, அதை கூட அவங்க என்ன சொன்னாங்க, நான் உண்மையான இடத்துக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு யாருமே சண்டை போடாமல் கேட்காம தள்ளி போய் நிற்கிற இடத்துல அவங்களுக்காக நான் உரிமையாக பேசின சண்டைகள் தான் அது எல்லாமே அப்படின்றத அவங்க சொல்லி, அது எனக்கு வந்து டைட்டிலாக மாறுச்சுன்றதை அவங்க ஜென்யூனாக அந்த இதில் பிபி கொண்டாட்டத்தில் சொன்னாங்க. அது சூப்பர் அவங்களுக்கு கொடுத்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. ஓகே, மற்றவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்களா என்ன, இது மாதிரி பேசக்கூடாது. 5 சண்டையும் 50 லட்சமும் சொல்லக்கூடாது. ஏதாவது விஜய் டிவி வந்து இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபர் சைட் பண்ணிச்சு. ஆனால் அந்த புள்ளி கேங்கு டோட்டலாக அசிங்கம் பண்ணியாச்சு. ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் அவங்க அது எதை பற்றியே நான் அசரலடா, நாங்கள் அப்படி தாண்டா. அப்பயே வந்து மாயா வந்து ஒவ்வொரு வாட்டியும் கூடும்போது புள்ளி கேங்ஸ் வாங்க இதுங்களையே தன்னை வந்து அசிங்கப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணிக்குதுங்க. இந்த ஜோவிகா ஏன் வரலன்றது நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இதுக்கு அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு அதனால பிஸியாக இருக்கிறாங்களா அந்த அம்மா. அப்படி இல்லைன்னா இங்கே அனுப்புனா இன்னும் பேர் ரிப்பேர் ஆகிடுமேன்னு அனுப்பாமல் இருந்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் கூட திரும்பவும் மாயா வந்து ஜோவிகா நீயும் தான் புள்ளி கேங் ஜோவிகா. அப்போது பார்த்துங்க, அந்த புள்ளி கேங்கில் நான் தான் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண கூட முடியாத அளவுக்கு நீ அந்த சும்மா போய் ஏதோ சொல்லுவாங்கள்ல சேராத இடம், ஏதோ அந்த விஷ்ணுவை தான் இந்த விஷயத்தில் நம்ம ஏற்றுப்பேன் நான். இது சேரக்கூடாத இடத்துல கூட்டத்தில் சேர்ந்தா இப்படி தான் இருக்கும். நல்லா சொல்லியிருப்பாப்புல. உண்மையிலேயே இப்போ பாராட்டத்தக்க விஷயம். இப்போ பாருங்க, ஆமாம் சேர்க்க சரியில்லைன்னாரு. ஸோ இப்படி தான் நடந்ததுக்காண்டி ஆக மொத்தம் பிக் பாஸ் வந்து BB7 வந்து நம்ம சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஏன் எஸ்பெஷலி பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணார் பார்த்தீங்களா பிக் பாஸு. அதுக்கு தான்
இதில் இந்த விக்ரமை நிஜமாக அவனை திட்டுறதுக்குனே ஒரு எபிசோட் போடணும் போல இருக்குதுங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான்? அவனுக்கெல்லாம் மனுஷன் தானே அவன். அவனுக்கு கொஞ்சம் கூடவா ஒரு ஒரு உணர்வு, ஒரு அறிவு கூடவா இல்லை? ஒரு கேம் பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்துட்டான். அவன் எவ்வளோ கேவலமானவன்றது ஒவ்வொரு தடவையும் அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் அவன் அதை வந்து நிரூபிக்கிறான். அந்த ஒரு கேமில் வந்து ஒரு 5 பேர் நிற்க வைக்கிறாங்க. பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒரு 5 பேர் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க. இந்த 5 பேரை நிற்க வச்சுட்டு பாய்ஸ் டீமில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிரியங்கா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு காதலையும் வந்து அந்த யானை காதை மாதிரி போட்டுட்டு மியூசிக் போட்டுடுறாங்க. இவர்கிட்ட ஃபஸ்ட்டு விஜய் வர்மா கிட்ட சொல்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் விஷ்ணு சொல்லணும். விஷ்ணு வந்து லாஸ்ட்டில் இருக்கிறாரு. விஷ்ணுக்கு முன்னாடி விக்ரம் இருக்கான். இதை அப்படியே சொல்ல போயிட்டு இவங்க கரெக்டாக சொன்னாங்க. விஜய் வர்மா கரெக்டாகவே சொன்னார். அதாவது பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்றது தாங்க சொன்னாங்க. இதை விஜய் வர்மாவும் கரெக்டாக சொன்னார். அடுத்தடுத்தும் கரெக்டாக தான் சொன்னாங்க. கூல் சுரேஷும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் இவனுக்கு எதுவுமே புரியல. பூர்ணிமாவும் விஷ்ணுவும் அது மட்டும்தான் அவனுக்கு புரிஞ்சிச்சான். புரிஞ்சதை இவன் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. எவ்வளோ கேவலமானவன்றதை இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். இவனுக்குலாம் எப்படி எல்லாரும் இது வாய்ப்புகள் வேறு எப்படி தான் கொடுப்பாங்கன்றது எனக்கு புரியல. எல்லார் பேரையும் ரிப்பேர் பண்ணிடுவான் இவன். அவன் வந்து அப்படியே விஷ்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான், பூர்ணிமாவும் விஷ்ணுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான், பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிடுவான். இதையே என்ன பண்ணிடுவான் விஷ்ணு வந்து பிரியங்கா கேட்கும் போது, அதுதான் எனக்கே தெரியுமா, ஏன்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான் விஷ்ணு. ஆனால் இதை சொல்லிடுவான் இது மாதிரி சொன்னதையும். உடனே பிரியங்கா ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்கும்போது அதுக்கு இவன் அங்கே விக்ரம் கிட்ட நீ என்னத்துக்கு என்ன சொன்ன, உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, எனக்கு வந்து விஷ்ணு பூர்ணிமாவும் அப்படின்னு தான் கேட்டுச்சு, மீதியெல்லாம் நானே சேர்த்து சொன்னேன்றான். அப்போ அவனுக்குள்ள எவ்வளோ வன்மம் இருக்குது பாருங்க, எவ்வளோ கேவலமான புத்தி இருக்குது பாருங்க. அதை எதுக்கு நீ டிஸ்கிரைப் பண்ணுற இன்னொருத்தனை பற்றி, அவனை பற்றி? இது ஒரு கேம், ஜாலியாக விளையாடுற கேமில் கூட ஒரு கேவலமான ஒரு கேம் விளையாடுறான், திருட்டு கேம் விளையாடுறான். அவனை வந்து காமிச்சிக்கணும் எப்படின்னா, கூப்பிட்டதுக்கு முன்னாடியே அந்த தவளை மாதிரி பத்துக்கு ஜம்ப் பண்ணினே இருக்கிறான் பாரு. அந்த புள்ளி கேங்கிறது வந்து ஓடிறான். யாராவது சாரி தேங்க்ஸ் சொல்ல வர்றாங்கன்னா உடனே இவன் முன்னாடி வந்துடுறான், எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான். அவனை பார்த்தாலே ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எதுக்காக இப்போ நாங்கள் இதை சொல்கிறோன்னா, அவன் அப்படி டே 1லேருந்து அப்படி தான் இருக்கிறான். அதுக்கப்புறமும் இங்கே வெளியே வந்து திருந்தலை, அவன் குடும்பத்தில் சேர்க்கலை. இப்போ எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கான்னு தெரியல. இந்த ஒரு வேளை BB7 இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு எங்கேயா தங்கிட்டு இருக்கானான்னு தெரியல. ஆனால் இது சரியில்லை, எங்கேயாவது திருந்துங்க, அவ்வளோதான் சொல்கிறோம். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.